இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் கொலுசு, இங்க இருக்கியா? கார் ரெடி. நீயும் ரெடி ஆயிட்டு வந்துட்டனா நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். அப்படியே பார்க்குக்கு போய் அங்கிருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து படத்துக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு ஏதோ மூளை குழம்பிருச்சா? சரி, அவ ஏதோ கல்யாணங்கிறா, நீங்க ஊர் சுத்துறதுங்கறீங்க. என்ன பேசுறீங்கன்னு நீங்க தெரிஞ்சுதா பேசுறீங்களா? நான் பேசுறது எனக்கு நல்லா புரியுது கொலுசு. அத கல்யாணம்னு நீ சொல்றதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது அந்த நட்சத்திராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? பண்ணி வைக்கட்டும், அது நல்ல விஷயம் தானே. என்ன நல்ல விஷயம்? அதெல்லாம் நல்லதே கிடையாது. அது எப்படி நடக்கும்? நடக்க கூடாது. நடக்க கூடாதா? கொலுசு கொலுசு கொலுசு, என்ன இது? அவங்களுக்கு கல்யாணம் நடந்தா தானே நம்மளுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அப்போ மாமா நில்லுங்க. மாமா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் அவசரமா பேசணும். என்னம்மா? சொல்லுமா. அந்த நட்சத்திரா மாமாவுக்கும் எனக்கும் எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு அபூர்வா கிட்ட கேட்டுட்டு இருந்தா மாமா. என்னமோ நடந்திருக்கோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மாமா. என்ன நடந்தா நமக்கு என்னம்மா? நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் போக வேண்டிய நேரம் வரும்போது நீ என் பையன் கூட போல. இப்ப அந்த நட்சத்திரா அவனுக்காக சாகவே துணிச்சிட்டா. என்னதான் இருந்தாலும் நாம சாகிறத விட நமக்காக சாகுறவங்களோட வாழ்றது நல்லதா இருக்குன்னு நினைச்சு ககன் மனசை மாத்திக்கிட்டு நாளைக்கு நட்சத்திராவை கல்யாணம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நீயா பண்ணிக்கிட்டது. இப்ப வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லம்மா. இல்ல, அவரை யாரும் நெருங்க கூடாது. நான் தான் அவரை சுத்தி எப்பவும் வைஃபை மாதிரி இருக்கணும். இப்ப என்ன பண்றது? மேம், ககன் இருக்காரா? இருக்காரு, கேபின்ல இருக்காரு. இன்டர்வியூஸ் நடந்துட்டு இருக்கு. ஆதி, நீயா? என்ன நடக்குது இங்க? இன்டர்வியூ. என்ன இன்டர்வியூ? பிஏ, பிஏனா? பர்சனல் அசிஸ்டன்ட். பர்சனல் அசிஸ்டன்ட்னா? அதாவது எங்க பாஸ் எப்பவும் அவர் கூடவே கூட்டிட்டு போவாரு. எப்பவும் உங்க சார் கூட தான் இருப்பாங்களா? ஆமா, பின்னாடியே இருப்பாங்க. ஐயோ, அப்படின்னா இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் எப்பவும் அவர் பின்னாடியே இருக்கலாம். அப்புறம் அந்த நட்சத்திராவை எக்காரணத்து கொண்டும் பக்கத்துல நெருங்காம பாத்துக்கலாம். இதுதான் நல்ல வாய்ப்பு. இந்த ஜாப் வேணும்னா என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணணும்னா ரெஸ்யூம் வேணும். ரெஸ்யூம்னா? அதாவது உங்க பேரு, உங்க குவாலிஃபிகேஷன், நீங்க எங்க தங்கி இருக்கீங்கங்கிற விவரம், அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. போட்டோவா? அதே, என்ன ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? நானா? சரி, நானே உன்னை போட்டோ எடுக்கிறேன். சரி, அந்த போட்டோ கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. நான் அதை இப்பவே சரி சரி. நீங்க போ. மேம், ஒரு ஒயிட் ஷீட் கொடுக்குறீங்களா? பென்னு என்னங்க? கொஞ்சம் சீக்கிரமா இத பிரிண்ட் எடுத்து தரீங்களா? என்னங்க? தேங்க்யூ மேடம். சார், இன்டர்வியூக்கு வந்திருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாருமே பார்த்தாச்சா? ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு சார். ஓகே, இப்போ இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சது. யார் செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு நாளைக்கு தெரியும். இப்போ நீங்க கிளம்பலாம். கிளம்புங்க கிளம்புங்க. போங்க. என்னது, செலக்ட் ஆயிட்டாங்களா? இல்ல, நாளைக்கு தான் தெரியும். அப்படின்னா நானும் அப்ளை பண்றேன்.
நீயா? ஆ நான் தான். இந்தாங்க ஆ, ஆ. போட்டோ எங்க என்கிட்ட அதுல தான் ஒட்டுங்க. ஆ? சீக்கிரம் போங்க. சரிங்க சரி. சார் 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 இன்னொருத்தவங்களும் இருக்காங்க சார். ம்ஹும். ஆ. டேய் ஆ? என்னடா இது? அவளை கூப்பிடு, உள்ள வர சொல்லு. ஓகே சார் ஓகே சார் இப்போவே கூப்பிட்டு வரேன் சார். உங்களை சார் உள்ள வர சொல்றாரு மேடம். போங்க. ஆ. என்ன சொல்ல போறாரோ என்னவோ. வணக்கங்க. என்ன என்னது இது? இத தமிழ்ல சுய விவரம்னு சொல்லுவாங்க. அதுவே இங்கிலீஷ்ல ரெஸ்யூம்னு சொல்லுவாங்க. ஏன் நல்லா இல்லையா? ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த ரெஸ்யூமை பார்த்து யாராவது ஜாப் கொடுப்பாங்களா? யாரையோ தேடி போக வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? நீங்க தான் கொடுப்பீங்களே. ஷட் அப். இங்க பாரு, என்கிட்ட பிஏவா ஜாயின் பண்ணணும்னா மினிமம் டிகிரி இருக்கணும். அதெல்லாம் கூட இருக்கட்டும். இது என்ன புது நாடகமா இருக்கு? என்ன நாடகம்? நீங்க இப்ப இருக்க வீட்ல என்ன குறைன்னு இப்ப நீங்க வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? சும்மா சாப்பிட்டுட்டே உட்கார்ந்திருந்தா அந்த வீட்ல சோம்பேறி ஆயிட மாட்டேன்? உங்க வீட்ல இருக்கும்போது பூர்ணிக்கு டான்ஸ்லாம் சொல்லி கொடுப்பேன். சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் கத்து கொடுக்கற டான்ஸ்க்கும் சரியா ஆயிடும். அந்த மாதிரி அங்க டான்ஸ் கத்துக்கிறதுக்கு யாரும் ரெடியா இல்ல. அதனாலதான் எனக்கு இந்த வேலை கண்டிப்பா வேணும். நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஏய், எழுந்திரி. கெட் அப்.